கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம் அனைவருக்கும் அவருடைய பெரிதான கிருபை நிமித்தமாக நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து நம்மை மீண்டுமாக ஒன்று கூட்டி சகோதரர் மூலமாக சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். மீண்டுமாக தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் ஒரு வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடத்திற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்யலாம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த எங்கள் ஒன்றான பரம தகப்பனே, தேவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் காலை முதல் இந்த நேரம் வரையிலும் எங்களை கண்ணை இமை பாதுகாப்பது போல பாதுகாத்து பராமரித்து, உம்முடைய சத்திய வசனத்தினாலே போஷிப்பித்து, பரிசுத்தாவினால் எங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து, தேவரே, இந்த நேரம் வரையிலும் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க செய்த தயவுக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை பரிசுத்தாவின் மூலம் எங்களுக்கு தந்து, கேட்கக்கூடிய இந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம். நாங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு நேரமும் சத்தியத்தில் நாங்கள் நிலைத்து நின்று, தேவரே, இதோ உமக்கே உண்மையுள்ள சாட்சிகளாக விளங்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. உங்களுடைய திவ்ய பிரசனத்தினால் அனைத்து சகோதர சகோதரிகளையும் நிரப்பி அவர்கள் கேட்கக்கூடிய சத்தியம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்து வரக்கூடிய காலத்தில் அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவரே, இதோ கேட்கக்கூடிய எங்களுடைய காதுகளை தேவரே தாமே திறந்து வைத்து, உங்களுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் இருதயத்திற்குள் செல்லும் போது அவைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய மாற்றங்கள் என்பதை புரிந்து கொண்டு, வேறு எந்த விதமான நோக்கத்தையும் மனதில் வைக்காமல் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகிறோம். மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். தேவரே தாமே எங்கள் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு தகுதியானவர். தகுதியானவர் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சோதர் மதலை முத்து அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். நம்முடைய தயவுள்ள கிருபையின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் இன்றைய நாளிலும் அவருடைய திவ்ய வசனத்தின் காரியங்களை நாம் கேட்க தேவன் சித்தம் கொண்ட தயவுக்காக அவருக்கு நன்றிலான துதியும் தோத்திரங்களையும் இந்த நேரத்தில் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு தகுதியானவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தை, அதன் மூலம் தேவன் நம்மகிட்ட என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நாம் கொஞ்ச நேரம் அதை நம்ம தியானிக்க போகிறோம். இப்போது தகுதியானவர் அப்படிங்கிற இந்த காரியம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தினுடைய நோக்கமே நம்ம ரெகுலராக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான காரியங்களில் எப்படியெல்லாம் நம்ம நடந்துகிட்ருக்கோம், அப்போது தேவனுக்காக நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அடிப்படை இந்த காரியங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சிறு வயதிலிருந்தே நம்ம எப்படி பழகி வந்துருப்போம்னா, நம்மளுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போனாலுமே எப்படின்னா நீங்கள் அடுத்ததாக என்னவா வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டுருக்கார். அப்போது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம திருப்பி இந்த தலைப்பை நம்ம அதிகமாக நம்ம புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு இந்த பாடத்தினுடைய காரியங்கள் நமக்கு விளங்கும். அப்போது நம்ம இந்த தேவனுடைய காரியங்கள் நம்ம தியானிக்கிறோம், அவருக்காக ஜீவிக்கிறோம். இது எல்லாமே என்னென்னா, அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்திற்கு ஒரு தகுதியானவர்களாகத்தான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார். அப்போது இப்போ பள்ளிக்கூட வகுப்பில் நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த மாணவனோ இல்லை அந்த காரியங்களை அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான படிப்புகள் அது என்ன சொல்லியிருக்கு, அப்போது அதுக்கான பாடத்திட்டங்களை அவர் எடுத்து அதில் சொன்னதை எப்படியெல்லாம் சொன்னதோ அதை படித்து அதில் தியரிட்டிக்கலாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி அவர் என்னைக்கு அதை பாஸ் பண்ணுறாரோ அப்போது என்ன ஆகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம பார்த்தோம்னா ரெகுலராக எல்லோரும் சொல்கிறதா இந்த என்ஜினியர், டாக்டர், அதே மாதிரி வேறு என்ன நம்ம பார்க்குறேங்க, இன்ஜினியர், டாக்டர், அப்புறம் கலெக்டர், அந்த மாதிரி என்னென்னலாம் டாப் பொசிஷனில் இருக்காங்களோ எல்லாத்தையும் எதில் பார்க்குறோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுருந்தோம், இதாக வரணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி வேதத்துலேயும் இந்த அடிப்படையாக நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். எதற்கு தகுதியானவர்களாக நம்ம ஆகணும்னு விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம்.
அப்போது நம்ம எப்படி பள்ளி பருவத்தில் இந்த புக்கெல்லாம் கொடுத்து தியரியும் சரி ப்ராக்டிக்கலும் சரி நம்ம படிச்சுட்டு வந்தோமோ, அதே மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 66 புக்கை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அது நம்ம ஈஸியாக நம்ம கிடைக்கிறதுனால, நம்ம எங்கே போனாலும் வாங்கிறதுனால என்னமோ அதனுடைய மகத்துவங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு தெரியுது. அப்போது இந்த வார்த்தைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு, இல்லைன்னா இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிறதா சொல்ல, எவ்வளவு தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த வேத எழுத்துக்களுடைய மகிமையை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் என்னன்னா, நம்ம அந்த தேவனுடைய குடும்பத்தில் நம்ம பார்த்த ஆதாம்லேருந்து யார் வரைக்கும்னா மோசே வரைக்கும், யாக்கோப்பு, ஆபிரகாம், இவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் மோசேவை தேவன் எப்படி பண்ணுறாருன்னா அந்த பார்வோனுடைய அரண்மனையில் சகலத்தையும் படிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா வளர்த்திருக்கார். அப்படி வளர்ந்தவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த 40 வருஷங்கள் தன்னுடைய இனத்தாருக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்காக நின்று அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்காக அவங்க மாமா வீட்டில் போய் ஒரு 40 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா கஷ்டப்படுறாரு. அப்புறம் அந்த படித்தவரை வச்சு தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்விமான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த கல்விமானாகிய மோசேக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த எழுத்துக்களுடைய மகிமையை அவர் காட்டுறாரு. ஏன்னா கல்லாதவர்கள்ட்ட நமக்கே இந்த வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தா ஃபஸ்ட்டு அந்த வசனம் நமக்கு எப்படி சொல்லுதுன்னா, நல்லா படித்தவங்ககிட்ட இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, இந்த வேதத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் எனக்கு படிக்க தெரியும், ஆனால் இதை பார்த்தா எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மோசேவை தேவன் வளர்த்திய விதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை புரிந்து கொள்கிற முதல் ஒரு கல்விமானா அவரை கொண்டு வந்திருக்கார். அந்த எழுத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சர்வ உலகத்துலேயும் ஏதேதோ காரியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது கதை கட்டுரை ஏதேதோ சொல்கிறதையெல்லாம் எழுதியிருந்தாலும் தேவனுடைய விரல்களால் எழுதின எழுத்துக்களை முதல் அதாவது ரெக்கார்டாக பெற்றுக்கொண்டது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனாகிய இந்த மோசே. ஏன்னா அவருக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க இந்த கல்வியெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எல்லா எழுத்துக்களையும் சொல்லி கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய வார்த்தைகளை ரீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிற அளவுக்கு எங்கே தகுதிப்படுத்துறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மலையின் மேலே அவரை தகுதிப்படுத்துறாரு. அப்போது அந்த எழுத்துக்களுக்காக தகுதியானவர் முதல் வாங்கி கொள்றது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மோசேவை பார்க்குறோம். இந்த வசனம் நம்ம படிச்சிடலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பனைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. அதாவது எதாக இருந்தாலும் நம்ம போன ஒரு கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம், ரெக்கார்ட் பண்ணுங்க எழுதுங்கன்னு சொல்கிறத முதல் கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய விரல்களில் தன்னுக்காக தகுதியானவர்களாக வரப்போகிறவங்க யார் எழுதுனதை படிக்கணும், அவர் எழுதின வார்த்தைகளை அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய விரல்களால் எழுதின இந்த வேத புத்தகங்கள் தான் நம்ம இன்னைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த வேத புத்தகங்கள் யார் மூலமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முதல் கல்விமானா நம்ம படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன். அவர் தான் இந்த முற்பிதாக்கள்லேயே ஒரு கல்விமானா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாதாரணமாக அதோட அவர் நிறுத்தலை. இந்த வேதம் புத்தகத்தில் இருந்த அந்த 5 ஆகமங்களையும் யார் எழுதியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த மோசே தான் எழுதியிருக்கார். அந்த மோசே தான் தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளுடைய வார்த்தைகளை பார்த்ததே என்ன பண்ணாருன்னா புரிஞ்சுட்டாரு. அவர் புரிஞ்சதுனால மட்டும் இல்லை, அந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கும் எந்த எழுத்துக்கள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் படிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசினா இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், எத்தனை நேரம் வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் ரெக்கார்ட் பண்ண இந்த எழுத்துக்கள் என்னைக்கு என்ன ஆகாதுங்க, மாறவே மாறாது. அந்த அடிப்படையில்
தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆதியாகமம், யாத்திராகமம், கிட்டத்தட்ட அந்த 5 ஆகமங்களை யார் எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா இந்த மோசே எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். இவர் மூலமாக நமக்கு இன்னைக்கு இருக்கிற நமக்கு இந்த 66 புஸ்தகங்களும் எப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதமாக கிடச்சிருக்கு. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம யாரை ரட்சகராக நினச்சிருக்கிறோமோ அவருக்கும் கூட இந்த காரியங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் அவரெல்லாம் படிக்கவே இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஆவியை கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்கலாம்னா புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம மோசே மாதிரியோ இல்லை வேத பாரகர்கள் மாதிரியோ அவர் பெரிய கல்விமான் இல்லை, படித்து தேர்ந்தவர் இல்லை. ஆனாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு யோவான் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் எல்லாத்து மாதிரியும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷனலுக்குள்ள கல்வி அப்படின்னா இதுதான் எபிரேய எழுத்துக்கள், அரபு எழுத்துக்கள் அப்படிங்கிற அந்த காரியங்களுக்குள்ள யார் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போயெல்லாம் படிக்கல. ஆனாலும் அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் யார் எழுதுனதுன்னா தேவனுடைய விரல்களால் எழுதின அந்த எழுத்துக்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கல்லாதவரா இருந்துமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கும் அதான் சொல்றாரு, நீங்கெல்லாம் பிஹெச்டியோ இல்லை டாக்டரேட்டெல்லாம் வாங்கிட்டு இந்த வேத புத்தகங்கள் இந்த 66 புத்தகங்கள் நீங்கள் படிக்க வேண்டாம். தேவனுடைய ஆவி, அதாவது அவரை அக்செப்ட் பண்ணி நம்ம தகுதியானவர்களா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கும் தகுதியானவர்களா நம்ம ஆகணும். அப்படின்னா இந்த புஸ்தகத்தை யார் கொடுத்துருக்காங்கன்னா தேவன் தம்முடைய ஆவியினால கொடுத்துருக்கார் அப்படிங்க நம்ம விசுவசிச்சாலே போதும். இந்த மேற்படிப்பெல்லாம் இந்த தகுதியானவர்களாக வரப்போறவங்களுக்கு இது தேவைப்படாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படையாக நம்மளுடைய ஆதார வசனமாக எடுத்த காரியமே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தீமோத்தேயு புத்தகத்தில் இந்த இப்பேற்பட்ட ஒரு கிராண்டான வார்த்தைகளை கொடுத்து தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஒரு 4 காரியங்களை பேஸ் பண்ணி தான் தேவன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வேத வாக்கியங்கள் படிச்சு 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நம்ம பார்த்தோம், இது சாதாரணமாக எல்லாம் கிடைக்கல, எல்லாரும் எழுதுற இந்த புஸ்தகங்கள் மாதிரி இல்லை, நிறைய வேதங்கள் மாதிரி எல்லாம் இல்லை. இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னன்னா நம்ம இப்போ படிக்கல ஒரு யோசிக்கிறோம், ஏன் இதை எல்லாரும் சத்தியம் 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 அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது உண்மை அப்படின்னு சொல்றோம். நம்ம கடந்த காலங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறையா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கங்களே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம படிச்சிருக்கோம். சட்டப்பேரவையில் ஒரு முதலமைச்சர் பேசினார்னாலும் அவருக்கு அடுத்தவங்க பேசினாலும் அவங்களுக்கு சம்பந்தமாக இருக்கிறதை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவை குறிப்பில் வச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா அவை குறிப்பிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நீக்கிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய ராஜா, ஆனால் அவருக்கு விழுந்து போயிட்டாருன்னா நம்ம கூட பேசுவோம் அவர் நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா, இன்னைக்கு முதலமைச்சரையும் கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு தேவனுடைய இந்த புஸ்தகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக எல்லாத்தையும் எதையுமே மறைக்கல. தாவீது அப்படின்னா அவருடைய காரியங்கள், அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய ராஜா நம்ம எஸ்தரில் படிக்கிறோம், அந்த ராஜா 123 நாடுகளில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு அவருடைய மனைவி அவர் பார்க்கணும்னு சொல்கிற போது வள்ளிங்கிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த வேத வாக்கியங்களுக்கு உண்டான சத்தியம் உண்மை அப்படின்னு எதையுமே மறைக்கல. எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளியரங்கம் வச்சிருக்காரு. தனக்கு தேவையானதையும் மட்டும் வச்சிருக்கிறது மனிதர்களுடைய நல்லதையும் மட்டும் வச்சிருக்கிறது மனிதர்களுடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதையுமே மறைக்கல. நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, படிங்க, நலமானதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்ட இந்த தேவ புஸ்தகத்தை வேத புஸ்தகத்தில் ஒரு மனுஷன், அதாவது தேவனுடைய மனுஷனா நீங்கள் உங்களுடைய மனசில் நினச்சிக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு பாஸ் பண்ணணும்னா தேறினவர்களாக நீங்கள் வரணும்னா நல்ல நல்ல கிரிகைகள் நீங்கள் செஞ்சு அதுக்கு நீங்கள் எப்படின்னா தகுதியானவர்களாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 காரியங்களை தேவன் அடிப்படையாக பவுல் மூலமாக தீமோத்தேயுவுக்கு சொல்கிறத நம்ம படிக்கிறோம். நம்ம படிங்கிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. அதாவது இதுல என்னன்னா, உபதேசம் ஒருத்தர் வந்து சொல்ற காரியங்களை, அந்த உபதேசங்களை நம்ம என்ன எதுல படிச்சுக்கலாங்கன்னா, நிறைய உபதேசங்கள் இருக்கு. அதாவது நீதி போதனைகளா ஒரு நாட்டுக்கும் ஒரு தேசத்துக்கும் அவங்க மொழியில அவரவர்கள் சொல்றது. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய மனிதர்களும் கூட என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய அனுபவங்களை உபதேசங்களா பேசுறதை நம்ம கேட்டிருப்போம். ஆனா வேதம் சொல்ற உபதேசங்கள் என்ன, அது எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதன் அடிப்படையில நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அந்த தகுதி உள்ளவர்களுக்கான ஒரு நிறைய நமக்கு கிடைக்கலனாலும் தேவன் இன்னைக்கு சொல்ற சில ஹிண்ட்ஸ், சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி உபதேசத்தை கேட்டுக்கிறோம், கேட்டதுக்கப்புறம் கடிந்து கொள்ளுதல், எப்படியெல்லாம் வார்த்தைகள் நமக்கு கடிந்து கொள்ளுதலாக தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இனி நம்முடைய ஜீவியத்தில் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம தப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2 நம்ம பார்த்தோம். 1 உபதேசம், 2வது வந்து பார்த்தோம்னா கடிந்து கொள்ளுதல், அடுத்தது வந்து பார்த்தோம்னா சீர்திருந்துதல். ஒருத்தர் ஒரே மாதிரியே இருந்தால் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து. அப்போ வேதம் என்னைக்கு சொல்றதும் அதே தான். நீங்க பிறந்த குழந்தையா மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து நீங்க வளர்ந்தா தான் அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தை அடுத்தடுத்து வளர்ந்தா தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஒரு சீர்திருத்தக்குள்ள தொடர்ந்து அந்த இருதயமும் அந்த குழந்தையும் போயிட்டே இருக்கிறப்போ தான் தேவனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா நீதியை எப்படியெல்லாம் இந்த வேதம் நமக்கு படிப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குற போது இது எதுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதியை படிப்பிக்கிறதுக்கும் இது பிரயோஜனமா இருக்கு. நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பின் கீழே பார்க்குற போது நம்ம தேவனுக்கு முன்பா ஒரு தகுதியா, சரி ஓகே இவங்க வந்து அடிப்படையா இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்மெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த காரியங்களை நம்ம திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம், திரும்பி புதுப்பித்து கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களுக்கு கீழே நம்ம பார்க்குறோம். இதை என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலெல்லாம் இருக்காது, ஏன்னா வசனங்கள் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன் ரோம்ல இருந்து கிரேக்கில் இருந்து அப்படியெல்லாம் இருக்காது. என்ன தேவன் சொல்லியிருக்காரோ அதுலேருந்து அப்படியே நமக்கு தெரிந்த உரைநடையாக இந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம். இந்த உபதேசம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க, நம்ம சின்னதுலேருந்து நம்ம படித்த காரியங்களே நிறைய உபதேசங்கள் இருக்குது. ஆனால் உபதேசங்கள் காரியம் எதன் அடிப்படையில் இருக்கோம்னா, நம்ம முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி எதன் அடிப்படையில் இருக்கோம்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படைகளில் நம்ம பார்க்கணும். படிங்கிறது யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அதாவது தேவன் இந்த புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம், இது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக சில காரியங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் உள்ள ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இப்போ உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு 4 டைட்டில் பார்த்தோம். திருப்பி இதுக்குள்ள ஒரு 3 டைட்டில் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். உபதேசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மூல உபதேசம் அப்படிங்கிறத நம்ம எதில் பார்த்துருப்போம், எபிரேயரில் நம்ம பார்த்துருப்போம், மூல உபதேசங்கள்னு பார்த்துருக்கோம், அப்புறம் கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசங்கள்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது இந்த மூல உபதேசம். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு ஒருத்தர் வரணும்னா அவர் எப்படி வரணும்னா, எல்லாமே அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் உலகத்துல, ஏன்னா இந்த ஜனங்கள் எப்படின்னா இவங்க ஆடு மாடு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஜீவிச்சுட்டு இருந்த எகிப்துக்குள்ள இந்த ஜனங்கள் தன் கண்களில் பார்க்கறது இப்படிதான் பண்ணணும், என்னைக்கும் ஒரு சிஸ்டம்குள்ள போறவங்களுக்கு இதுதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போறவங்களுக்கு அந்த காரியம் முதல்ல ரொம்ப கடினமா இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அப்படித்தான் இருந்தது. அவங்க ரொம்பவுமே சுதந்திரமா ஜீவிச்சுட்டு இருந்தாங்க, ஆனா அடிமைத்தனத்தின்குள்ள ஜீவிச்சுட்டு இருந்தாங்க. சாதாரணமா இல்லை, ஏன்னா
ரொம்ப சொஃபிசியண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு தேசத்தில் ஒருத்தர் ஜீவிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க அடுத்த தேசத்துக்கு போகிறதுக்கோ அடுத்த காரியங்களுக்கு போகிறதுக்கோ அவங்களுக்கு யாருக்குமே கண்டிப்பாக மனசே வராது. ஆனால் தேவன் அதுக்கு தான் அந்த ஜனங்களுக்கு அந்த காரியங்களை வச்சார். அடிமைத்தனம்னா சாதாரண அடிமைத்தனம் இல்லை. அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், வேலை செஞ்சுட்டு போய் தான் சாப்பாடு, அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த ஜனங்கள். அப்போது அவர்களுக்கு இந்த காரியங்கள் இப்படி தான் செய்யணும், நீங்கள் ஆசாரிப்பு கூடாரம்னா இப்படி தான் செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வயல்வெளியில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து இவ்வளோ வருஷம் தான் நீங்கள் வேலை செய்யணும், இவ்வளோ நாள் தான் நீங்கள் வேலை செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது எல்லாமே அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே அனைத்துமே டீட்டெயிலாக வந்துடும். நம்ம ஒன்றா நம்ம பார்க்க வேண்டாம். அப்போது இது மூல உபதேசமாக சொன்ன இந்த காரியங்கள் தன்னுடைய ஜனங்களும் சரி தனக்கு உண்டானவர்களும் சரி எல்லாருமே அதுக்கு முன்னாடி இருந்த அந்த எகிப்து ஜனங்களும் சரி புறஜாதிகள் யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டளைகளோ இருந்திருக்கவே இருக்காரு. ஆனால் இந்த ஜனங்களுக்கு மட்டும் பெக்யூலராக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஜீவிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அதை அவங்க பெற்றுக்கொண்டு அதை பற்றி நீ மட்டும் தெரிஞ்சக்கூடாது, இதோட நீங்கள் நிறுத்தக்கூடாது. நீங்கள் உட்கார்ற இடத்துலையும் சரி நீங்கள் பேசுகிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்படி செய், தேவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், தேவன் இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட சொல்லணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா உபாகமத்திலே சொல்லிட்டாரு. இன்னைக்கு நமக்கும் அதே தான் சொல்கிறோம். நம்ம சண்டே கிளாஸ்லேயும் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு எப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் படி தான் நம்ம உபதேசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம பார்க்குறதா. ஆனால் இந்த தகுதியானவர்களுக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் அடிப்படையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த வசனம்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. இது வந்து நம்ம ஏற்கனவே படித்ததா இருந்தாலும் எப்பவுமே நம்ம அதிகமாக நம்ம பேச வேண்டியது இந்த காரியங்கள்லாம், தேவனுக்கு உண்டான காரியங்கள், அதை எப்படியெல்லாம் செய்யணும், எந்த மாதிரிலாம் நம்ம அந்த வழியில் செல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே உபதேசமாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது உலகத்தின் காரியங்கள்லேருந்து சொல்லாமல் அதிகமாக நியாயப்பிரமாணம், தேவனுடைய புஸ்தகம், தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம இன்றைக்கி திருப்பியும் உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எபிரேயரில் சொன்னது இந்த மூல உபதேசங்கள், அந்த மூல உபதேசங்கள்லேயே நீங்கள் நின்றாதீங்க. ஏன்னா இப்படி தான் செய்யணும். அது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார்னா நேரடியாக ஆலயத்துக்கு போவார், அதுக்கு உண்டான வேலைகள் செய்வார், திரும்பி வந்துடுவார். அது மட்டும் இல்லை, எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருந்துட்டீங்க, இப்போவுமே நீங்கள் அந்த நேரமானோடனே என்ன பண்ணுறீங்கன்னா காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் கேட்டால் மட்டும் பத்தாது, அதை நீங்கள் தியானிக்கணும். அந்த தியானம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலமான ஆகாரமாக நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஜீவிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறத இந்த உபதேசங்களில் ரெண்டாக பிரித்து நமக்கு இந்த எபிரேயரில் படிக்கிறோம். அப்படிங்கிறது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்கிறவர்களா இருக்கிறீர்கள். அப்போ இந்த மூல உபதேசம் எங்கினா கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. இன்னும் நீங்க இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவாரலங்க, உபதேசங்களை குறிச்சு புளித்த மாவு யாருன்னா பரிசேயர் சரிசேயர் அவங்களுடைய உபதேசங்களை குறித்து சொல்கிற போது அந்த மாதிரி சொல்லு பழச உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க, என்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கோ எழுதின எழுத்துக்களின்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்மளும் தேவன் கொடுக்குற இந்த பலமான ஆகாரத்தை நம்ம தியானிக்கிறவர்களா, அதை நம்ம சுவாசிக்கிறவர்களா மாறணும். அப்போ தான் நம்ம இந்த உபதேசம், இந்த அடிப்படையான அந்த 2 உபதேசங்கள் கண்டிப்பாக நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மூல உபதேசங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகிற போது கண்டிப்பாக நம்ம என்ன ஆகணும்னா பிதாவினுடைய அன்பிலும் கிறிஸ்துவினுடைய அன்பிலும் நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கிறோங்கிறத நம்ம அந்த தகுதியானவர்களுடைய முதல் ஸ்டெப்பில் நம்ம உள்ளே போயிருக்கோங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போது நம்ம பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த உபதேசங்கள் வந்து இன்னும் கீழ் லெவல்லையே நேரத்தை கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது. இது மாதிரி நம்ம அதிகமாக
நம்மளுடைய ஜீவியத்தில் அவருக்கான அந்த உபதேசங்களை நம்ம தியானிச்சு கொண்டதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த உபதேசத்தின் காரியங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தோங்கன்னா, ரெண்டாவதாக இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம ரிலீஜியன்ஸ், இப்போ ஒரு ஃபாதர் வந்து சொல்கிறத நம்ம கேட்டுக்குவோம், அவர் சொன்னால் அதன்படி அப்படியே செய்வோம். ஆனால் வேத வசனங்கள் என்ன சொல்லுது? நம்ம விசுவாசத்தோடு இல்லாமல் அதை விட கொஞ்சம் அதிகமாக சீர்திருத்தத்துக்குள்ளே நம்ம போகல எப்படி மாறிட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாபரிசுத்தமான விசுவாசம் இதுக்கு செய்கிறதா? இது வேதத்தில் இருக்கா? ஃபாதர் சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே இருக்கிற அந்த போதகர் சொல்லிட்டாருனால நம்ம யாரும் எடுத்துக்கிறதில்ல. வேதத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்காரு அது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த உபதேசங்களை நம்ம தியானிக்க தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை அது சொன்னதெல்லாம் வந்து தப்பு, அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உபதேசத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த இரண்டாம் தகுதியான சீர்திருத்தத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மறுபடியும் புதுப்பிச்சு கொள்றதுக்காக தான் இதை திருப்பி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேவன் அந்த சீர்திருத்தத்துக்குள்ள வந்தவங்களுடைய வழி எப்படி இருக்குன்னா, ரொம்ப நேர்மையான வழியா இருக்கும். நம்ம எப்பவுமே எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முகம் கோணலா, ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு காரியம் வரையில, தேவனுக்கு விரோதமாக அந்த கோபம் அப்படிங்கிற ஒன்று நமக்குள்ள வரையில ஃபர்ஸ்ட் எது காமிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய முகம்தான் முதல்ல காமிக்கும். வேற எதுலேயுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. ஃபேஸை பார்த்தாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க, இவர் கோபத்தோடு இருக்காரா கோபத்தோடு இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, கோபம் வந்து நம்ம பாவம் செய்கிற அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வச்சுட்டு, ஒரு சீர்திருத்தம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அந்த பழைய உபதேசங்களெல்லாம் விட்டுட்டு மகாபரிசுத்தமான உபதேசத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டோம். ஆனால் அதுக்குள்ளே பேஸாக அடிப்படையாக இந்த காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னா, அது நமக்குள்ளே வளர்ந்துட்டு வருதா இல்லை கம்மியாயிட்டு வருதா? உடனே எல்லாம் எதுவுமே வந்து எடுத்தோடனே சரியாகாது. முதல்ல போன வருஷம் பார்க்குற போது நமக்கு இவ்வளவு கோபம் இருந்து இன்னைக்கு கொஞ்சம் கோபம் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்குங்கிறத தேவன் பார்க்குறார். அப்போது இந்த வசனம் நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 21:29. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். அது நம்ம அதான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். நம்ம வந்து நம்முடைய வழியை நேர்மைப்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னா நிறைய இடையூறுகள் வந்துட்டே தான் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். எப்பவுமே எல்லாத்தோட சேர்ந்து போயிட்டு இருக்கல, யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இருக்காது. ஆனால் நீங்கள் உண்மையாக உத்தமமாக வாழணும்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இன்னல்கள் இடைஞ்சல்கள் வரும். அது நம்ம சரீர ரீதியாகவும் நம்ம உள்ளத்துலேயும் நம்ம உடனே பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முகக்கடினம் நம்ம இடத்துல இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்துக்கணும். செம்மையான வழியில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த சீர்திருத்த காரியங்களில் முதல்ல வச்சு நம்மளுடைய நடையை நம்ம செலுத்துறவங்களா இருக்கணும். அப்போது நம்ம நடை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. காலையிலேருந்து அடுத்து நம்ம தூங்க போகிற வரைக்கும் தேவனுக்கு விரோதமாக நம்ம செஞ்சுருக்கிறோமா செய்யலையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொல்லிடுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேற்றுக்கு நடந்ததையும் இன்னைக்கு நடந்ததையும் இல்லை அந்தளவு கம்பேர் பண்ண முடியலைனாலும், போன மாதம் நடந்ததையும் இந்த மாதம் நடந்ததையும் இல்லை போன வருஷம் நடந்ததையும் இந்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்துக்குங்க. வேற எதுவுமே சொல்லலை. அவர் கொடுக்குற உபதேசங்கள் அந்த சீர்திருத்தங்களினுடைய அடிப்படையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் தியானிக்கிறதுல இந்த காரியத்தையும் நீங்கள் உங்களுடைய தியானத்தில் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். சீர்திருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழியில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நம்ம அதான் சொல்கிறாரு, நீங்கள் இப்படியெல்லாம் உங்களோட ப்ராக்டிஸ் இருந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு தகுதிக்குள்ளாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. தகுதிக்குள்ளாக போயிட்டுருக்கிற போது நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணணும், செய்யணும், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணணும். செக் பண்ணணும், செய்யணும், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். தேவன் தன்னுடைய நீதிமொழிகளில் சொல்கிறது அதுதான். நீங்கள் சீர்தூக்கி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது உங்களுடைய அடிப்படையான நோக்கம் என்னென்னா, கிறிஸ்துவுக்காக நீங்கள் தகுதியுடையவர்களாக பிதாவினுடைய குமாரனுக்கு ஈக்குவலாக நீங்கள் போகணும்னா
நம்ம பார்க்குற ஒரு சின்ன இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற இதில் இது வந்து 2வதாக நம்ம பார்க்குறோம். 3வது வந்து நீதிமொழிகள் 5:21. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அதாவது வசனத்தின்படி நம்ம பார்க்குறோம். நம்ம என்னதான் நடந்தாலும் சரி, எப்படி தான் செஞ்சாலும் சரி, அவர் எதன் அடிப்படையில் பார்க்க போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதோ இல்லை ஏற்கனவே எழுதின ஒரு ரெக்கார்டை பார்த்து எல்லாம் சொல்கிறதோ இல்லை. இந்த வசனத்தின்படி என்ன இருக்குது, அவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய மனு புத்திரன் என்ன செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது நம்முடைய வழிகள் யாருக்கு கண்களுக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அந்த தகுதிக்குள்ளாக போகிறவர்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபதேசம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒன் பை ஒன்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. இது வந்து நிறையா நம்ம தேவன் திட்டுறதுன்னா சாதாரணமெல்லாம் திட்டின வசனங்கள்லாம் இருக்குது. அவர் பேசுனதை கேட்க முடியாத அளவுக்கான வார்த்தைகளெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஜென்ரலாக நம்ம இந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி தேவன் சிம்பிளாக எப்படியெல்லாம் திட்டிருக்கார். அப்போ அந்த திட்டுதலுக்குள்ள அந்த கடிந்து கொள்ளுதலுக்குள்ள நம்ம போகாதபடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில் இருக்கும். அப்போது இந்த கடிந்து கொள்ளுதல் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கிறோன்னா 2 பார்த்துருக்கோம். உபதேசம் அப்படிங்கிற ஒரு காரியம் அது ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கோம். 2வது வந்து பார்த்தோம்னா சீர்திருத்தம். சில வழிகளையெல்லாம் விட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டோம். ஆனாலும் நம்ம அடிப்படையாக வேதம் சொல்கிற இன்னைக்கு சொல்கிற இந்த காரியங்கள் படி நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேவனுடைய கடிந்து கொள்ளுதல். தன்னுடைய ஜனங்களை நிறையா தடவை நிறையா காரியங்களில் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா திட்டியிருக்காரு. ஆனால் சிம்பிளாக அவர் திட்டுறது நமக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அந்த வார்த்தைகளை நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:21. அந்த உபதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கடல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாக இவங்க போனது, அதுக்கப்புறம் ராகாப் வந்து இந்த ஜனங்களை பற்றி சொல்கிறது, அதெல்லாம் அந்த உபதேசங்கள் சொல்கிற போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது அந்த சீர்திருத்தங்களுக்குள்ளே உள்ள வரையில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஜீவிச்சுட்டு இருக்கிற ஜீவியத்தில் கொஞ்சம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற போது அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உபதேசங்கள் எவ்வளவு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு திட்டம் பண்ணி அந்த எகிப்திலிருந்து ஒருத்தர் வெளியில் கொண்டு வந்து அவர் மூலமாக நானே எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படியெல்லாம் அசட்டை பண்ணிகிட்டு இருக்கீங்க. மனிதர் கையால் செஞ்ச ஒன்றும் இன்னைக்கு அவன் செய்கிறான், நாளை காலையில் அதே ஒரு உருவத்தை அவன் வணங்குறான். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்னை எப்படியெல்லாம் ஓரம் கட்டுனீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த அகங்காரிகள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ரொம்ப மேட்டிமையானவர்கள். ஏன்னா அவர்களுக்கு நான் வந்து ஒரு யாருக்குமே இல்லாத ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கேன். இந்த உலகமே வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோங்கன்னா எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா இதுதான் சாப்பிடுவோம், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்குவோம், இப்படி தான் ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த உபதேசங்களுக்கு நாங்கள் வளர்ந்தவங்க. அப்பேற்பட்ட அந்த ஜனங்கள் அவருடைய கற்பனைகளை ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா சில நேரம் விட்டு போகல, சீர்திருத்தத்துக்குள்ளிருந்து விலகி போகல. தேவன் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் அவருடைய கடிந்து கொள்ளுதல் இந்த இடத்துல சொல்கிறார். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம், உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீ கடிந்து கொள்கிறீர். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மேட்டிமையாக இருக்க அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தன்னுடைய கற்பனைகளை விட்டு நம்ம இது லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷனில் ஆர்சி புக்கில் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மேட்டிமையான எண்ணம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான காரியங்கள். அப்போது தேவனுடைய இந்த உபதேசங்களில் சீர்திருந்தி வந்துட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் நம்ம யாராக இருந்தாலும் அந்த காரியங்களை கற்பனைகளை நம்ம விட்டு விலகிற போது தேவன் நம்மளை எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட மேட்டிமையானவர்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிற ஒரு வசனம் தான் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத மேலும் மேலும் தேவன் ஒரு நாளும் நமக்கு சொல்லிட்டு இருக்கார். அடுத்து அவருடைய இந்த மகத்துவமான இந்த வேத வார்த்தைகள் வந்து ரொம்ப மகத்துவமானது. ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்துட்டா எப்போ இந்த உலகம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படியெல்லாம் வந்து அவர்களை வழி நடத்திட்டு இருந்தாங்க, எப்போ முதலாம் உலகம் அழிஞ்சுது, 2ஆம் உலகம் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு,
இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு தாத்தா வரைக்கும் இருக்கிற ஃபேமிலி, அதுக்கப்புறம் இன்னும் 2 தாத்தா 2 கொள்ளு தாத்தா இவங்களோட இதெல்லாம் பார்த்தோங்கன்னா ஒரு ஜீனியாலஜி லிஸ்ட் நமக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் ஒரு ஃபேமிலியில் ஒரு தலைமுறையில் சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 14 தலைமுறைகளை பற்றி சொல்லியிருக்கார். இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தா 4ஆம் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா அதில் கிட்டத்தட்ட 15 அதிகாரங்களில் யார் யாருக்கு பிறந்தா அவங்க எப்படி வகுப்பு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மிகவும் அதை நம்ம சொல்லவே முடியாது, அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அவ்வளவு வார்த்தைகளை அந்த ஜனங்கள் அவர் வாயிலிருந்து இந்த சொல்கிற வார்த்தை சாதாரணமாக அவர் சொல்ல அந்த சீர்திருத்தத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிற அந்த ஜனங்கள் அவங்க விட்டு விலகிற போது இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்கார். ஓசியா தீர்க்கதரிசி மூலமா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதாவது நம்ம படிக்கிற போது அது ஈஸியாக நம்ம படிச்சிடறோம். இந்த மகத்துவமான இந்த வேதத்தை இது யாருக்கும் எழுதியிருக்காங்க, இது எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்நிய காரியங்கள், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அதனுடைய பிளானும் டீட்டெயிலும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம். ஆனால் முகமுகமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானிச்சுட்டு அந்த ஜனங்கள் முன்னாடி தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அப்படி திட்டம் பண்ணி இந்த எழுத்துக்களை நான் அவங்களுக்காக எழுதி கொடுத்தேன். ஆனால் அவங்க சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எங்களுது இல்லை, இது வேற யாருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தேவனே சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையிலையும் தேவ எழுத்துக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம், எந்த அளவுக்கு அந்த உபதேசங்கள் நமக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இது அந்நிய காரியம் இல்லை, இது நமக்காக தேவன் கொடுத்ததான், நமக்காக தேவன் சொல்கிறதான் நம்மளால ஊர்ஜிதப்படுத்த முடியும். அப்போ நமக்காகன்னு சொல்லி நம்ம நினைக்கல என்ன பண்ணோம்னா அந்த மகத்துவங்களை நம்ம என்னைக்கும் தியானிச்சுட்டே இருக்கணும், உபதேசத்தை நம்ம உள்வாங்கிட்டே இருக்கணும், சீர்திருத்தத்துக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தகுதியானவர்களுக்குள்ள நம்ம செலக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து இது வசனம் படிச்சு எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய், அதாவது மாயை பின்பற்றினா ஒண்ணுமே இல்லை, அது டெஃபினட்டா எல்லாத்துக்குமே தெரியும். நேற்றுக்கு வரைக்கும் அதை அவன் தான் அந்த தட்டான் தான் என்ன பண்ணிருப்பானா அடிச்சு அந்த ஒரு உருவத்தை கொண்டு வந்திருப்பான். அடுத்த நாள் காலையில் அதுக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் செஞ்சு ஒரு டெக்கரேஷன், ஒரு அழகாக பூவெல்லாம் போட்டு திரும்பி அதை ஒரு மரத்து கீழே கொண்டு போய் வச்சு அவங்க வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜனங்கள் முன்னாடி தேவனை எப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இப்போ இவர் இவ்வளவு பார்த்து நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காரியங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டு இருக்காரு. நம்ம எந்த விதத்துலையும் அந்நிய காரியமா நம்ம எண்ணிடக்கூடாது. வீணராய் போகிறதுக்கு அவரிடத்துல அநியாயம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜனங்கள் விழுந்து போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கடிந்து விழுதல் நம்மளுடைய வாழ்க்கையிலையோ நம்மளுடைய நினைவுகளையோ நம்மளுடைய எண்ணத்திலையோ வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த தீமோத்தேயுக்கு சொன்ன வசனத்துலேருந்து நம்ம ஒரு 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்றாவது உபதேசம், அது எப்படி சொல்லிட்டு இருக்கார், அதுலேருந்து சீர்திருத்தங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், தேவனுடைய கடிந்து விழுதல் சிம்பிளானதான் எடுத்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் கூட நம்மளுடைய ஜீவியத்தில் தேவன் நம்ம கூட பேசுகிற போது அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்மனதில் இந்த வசனமெல்லாம் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மளை பார்த்துக்கணும். இது வரைக்கும் நம்ம 3 பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதியை படிப்பித்து, நீதியை தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இந்த 66 புஸ்தகத்தில் எப்படி எடுத்துட்டாலும் எல்லாமே தேவனுடைய நீதி இல்லை. அதுக்கு நம்ம முழு விளக்கமோ ஒரு டெஃபினேஷனோ நம்மளால கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தைகளை ஒரு 2 கேரக்டர் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவை பற்றி ஏற்கனவே, ஏன்னா நம்ம ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஏன்னா இந்த சப்ஜெக்டுக்குள்ளே ஏதாவது வந்துருமா இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எஸ்ஐகே ராஜா பற்றி நேற்றுக்கே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி அவருடைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நேற்றுக்கு நம்ம பார்த்த நோக்கம் அவருடைய ஆசீர்வாதம், தான் பிள்ளை என்ன கேட்டாலும் அவர் கண்டிப்பாக மறுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு அதில் கொஞ்சம் அவருடைய நீதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தேவனுக்காக ஜீவிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதத்துலையும்
யாருனாலையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் பேசி முடிக்கவே இல்லை. அதாவது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இந்த ராஜா வந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு, சொல்லிட்டு முடிக்கவே இல்லை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய படுக்கை பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு அந்த சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களோட லைஃப் போகாது, நீங்கள் இதோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வீட்டுக்காரியங்களெல்லாம் தயவு செஞ்சு ஒழுங்குபடுத்திடுங்க, நீங்கள் உங்களுக்கு உண்டானதை நீங்கள் பார்த்துங்க, தேவன் நீர் நல்லவர், உங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டார். எஸ்ஐகே ராஜா வந்து ரொம்ப இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் லிஸ்ட்லேயே நீ ரொம்ப நல்லா வாழ்ந்துட்ட அப்படின்னு சொல்லி உன்னோட காரியம் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவருக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனசு கேட்கல. தேவனிடத்துல திரும்பி அப்படியே அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு நான் எவ்வளோ உத்தமமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அதுக்கு அவர் ரிப்ளையும் கொடுக்குறாரு தேவன். அந்த முற்றத்துக்கு கூட அவர் போகல. எஸ்ஐயா தீர்க்கதரிசி அடுத்ததே ரிப்ளை வருது, நீ திரும்பி போ, அவன் என்னுடைய அதிபதி என்ன ஆகிறானா ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்ல வசனம் படிங்க பிரதர். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. அதாவது இந்த வார்த்தை, நான் வந்து உண்மையா நடந்திருக்கேன், ட்ரூ, நான் எதுலையுமே வந்து தப்பு செய்யலை அப்படிங்கிறத யாருக்கு முன்னாடி சொல்றாருன்னா தேவனுக்கு முன்பாக சொல்றாரு. உபதேசங்கள் எனக்கு சொன்னாங்க, நான் கேட்டேன். அதுக்கப்புறம் சீர்திருத்தங்கள் என்னோட லைஃப்ல டெய்லி நான் செஞ்சுட்டே இருந்தேன். கடிந்து கொள்ளுதல், நீங்க என்னை வந்து திட்டாதபடிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வாழ்ந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் கேட்குற இந்த உண்மையும் உத்தமும் மன உத்தமமா என்னோட சும்மா வெளியிலலாம் வந்து ரொம்ப நான் வந்து நல்ல ராஜா அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கெல்லாம் காமிக்கல, உள்ள உத்தமமா மனசுல நான் நினைச்சிட்டு இருக்கிறேங்க. இங்க வந்து தேவனுடைய இந்த மிகப்பெரிய மகத்துவமான எழுத்துக்கள்ல இதை கொண்டு வந்து எழுதியிருக்காரு அப்படிங்க நம்ம பார்க்கிறோம். படிக்கிறாரு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். தேவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்து நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அவர் பேசியிருக்காரு. படிக்கிறார். செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, அதாவது அவருடைய படுக்கை உடம்பு செல்லாம இருக்காரு, அங்கிருந்து இவர் என்ன பண்றாருன்னா பாதி முற்றத்துக்கு கூட போல, இம்மிடியேட்டா நீ என்ன பண்ணுன்னா திரும்பி போன்னு சொல்லி தேவனிடத்துல இருந்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு உண்மை, அவ்வளோ ஒரு திடமா தேவனிடத்துல ஜெபிச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்குற இந்த சப்ஜெக்ட்ல தேவனுக்கு தகுதியானவர்களா, தேவனுக்குன்னு நம்ம ஜீவிக்கிறவர்களா நம்ம வர்றபோது இந்த உபதேசங்கள், இந்த சீர்திருத்தங்கள், இந்த கடிந்து கொள்ளுதலுக்குள்ள நம்ம ஜீவிக்கிற போது தேவன் ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம அதான் ஏற்கனவே நேற்றுக்கு பார்த்த அந்த பாடத்தில் தேவன் எது செஞ்சாலும் எப்படி இருக்கும் அது எல்லாமே அவர் முடிவு பண்ணிட்டார். நீங்க வந்து இன்னையோட இந்த கோர்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல நீங்க இருக்காது. ஏன்னா தேவனுக்கு அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதியார் அவர் பிளான் பண்ணாம இல்லை. நம்ம ஒரு மனிதர்களே என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் வச்சிருப்போம். எந்த ஒரு ஆர்மி காரியங்கள் எது எடுத்துட்டாலும் சரி, பிளான் ஏ பிளான் பி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தேவன் அவருக்கு சொன்னார், நீங்க இப்படி இருந்தா என்னோட நீதியின்படி உன்னோட கோர்ஸ் முடிஞ்சது எசேக்கியா, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, போய் மோசேக்கு சொன்னார், மோசே நீ இதை பத்தி என்கிட்ட பேசாத, நீ போய் படுத்துக்கோ. அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஆனா என்ன பண்ணாருங்க, கடைசி வரைக்கும் மோசே 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 நம்ம இன்னைக்கு கூட பேசிடுவோம் அந்த அளவுக்கு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டார், தேவன் மறுக்கவே இல்லை. ஏன்னா அவர் கேட்டது தன்னுடைய உத்தமத்தின் நிமித்தமா கேட்டார். ஆனா நீதியின்படி பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா கேட்டார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் கேட்டால் என்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த அப்பா வந்து கொடுக்காம இருந்ததே இல்லை. ஆனா அப்பா சொல்றதை சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, உன்னோட வீட்டு காரியத்தை ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்து, என்னென்னலாம் யாருக்கெல்லாம் செஞ்சோம், யாருக்கெல்லாம் என்ன செய்யணும், அடுத்தது யார் வரணும், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, பார்த்துட்டு நீ செய்ய, நீ இதுலேருந்து நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் இவர் தன்னுடைய வேண்டுதல் நிமித்தமாக தேவன் கேட்டதை கண்டிப்பாக கொடுத்தார். அது நம்ம அந்த ஆகாசினுடைய கடியாரம் திரும்புகிற அளவுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் அந்த வாழ்க்கை அவர் பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் படிக்கலாங்க. 4ஆம் புஸ்தகத்தில் அவர் குறித்து எழுதியிருக்கு. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள்.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அது என்ன அற்புதம்? கண்டிப்பா அவர் சொல்லிட்டாரு, அந்த அற்புதத்தை கட்டளையிட்டார், அது நடந்துருச்சு. ஆனா இதுல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான ஒரு காரியம் எங்க வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. படிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. நமக்கே எல்லாமே தெரியும், எப்பவுமே தேவன் எது செஞ்சாலும் நன்மைக்கு எதுவாக தான் செய்வாருன்னு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நன்மை தானே செஞ்சார். ஏன்னா இருக்கிறவர்களை இறந்து போகிறவங்களே மேலனெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது தேவன் ஒரு காரியங்களை சொன்னால் அவருடைய நீதியின்படி நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனுடைய மனுஷர்கள் எது கேட்டாலும் தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அப்போது தேவனுடைய நீதி நம்ம இடத்துல நம்ம செயல்படணும் அப்படின்னா அவருக்காக எது நடந்தாலுமே எல்லாமே நமக்குன்னு ரோமரில் நம்ம பார்த்த மாதிரி சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குதுங்கிற ஒரு அவருடைய நீதி. அதுதான் அவருடைய நீதி நம்ம கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தீமோத்தேயுக்கு சொல்கிற போது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அடுத்தது தகுதி கண்டிப்பாக நீங்கள் இதோட முடிஞ்சது. ஃபைனலாக அவர் ஒரு ஃபைனல் எக்ஸாம் தேவன் கொடுத்தார். அந்த எக்ஸாம் மட்டும் அவர் எழுதியிருந்தாருன்னா கண்டிப்பாக என்ன இருப்பாருங்க, எஸ்ஐகே ராஜா பாஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அதை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மாற்றி யோசித்ததுனால தேவன் கொடுத்தாரு. ஆனால் அடுத்தடுத்து அவர் செஞ்சது அவருடைய பையன் மனசை எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போனார். அப்போது இது நம்ம எதுக்காக பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு எதுவுமே நன்மைக்காக தான் கொடுப்பார். இறப்பானாலும் சரி ஜீவனானாலும் சரி அது நமக்கு மேன்மையாக நமக்கு தேவன் நமக்கு கொடுக்குறத நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அவருடைய நீதியை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டோம், அவரோட உபதேசத்தை தெளிவாக நம்ம கற்றுக்கொண்டுட்டோம். சீர்திருத்தம் டெய்லி நமக்குள்ளே போயிட்டே இருக்கு. கடிந்து கொள்ளுதலுக்குள்ள நமக்கும் அந்த கடிந்து கொள்ளுதல் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம். அப்புறம் அவருடைய நீதினா இப்படித்தான் இருக்கும். எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ, எதாக இருந்தாலும் நம்ம புரிஞ்சு கொண்டு அடுத்ததை நம்ம செய்வோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தோங்கன்னா இதை நம்ம பார்த்தோம். இதை ஃபஸ்ட்டே நம்ம பார்க்கல சொன்னோம். அது கிட்டத்தட்ட இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும் உள்ள 177 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்தாவது. இதான் நம்ம பார்த்தோம். இது சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய நம்ம எடுத்துக்காட்டுகளோ நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் எதையுமே மறைக்கல. இந்த ராஜா சாதாரண ராஜாவா இன்னைக்கு ஒரு பேரூராட்சி ஊராட்சி அவங்களே எந்த அளவுக்கு தங்களுடைய தலைமையை பெருசாக வச்சுருக்காங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில். இவர் எப்பேற்பட்ட ராஜான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தேசம் இல்லை, 2 தேசம் இல்லை, வேதம் சொல்கிறது 100 படிங்கிறது எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேரின் நாட்களில் சம்பவித்ததாக. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவருடைய அரசபைக்கு அலங்காரமாக இருக்கிற அந்த வஸ்தி அப்படிங்கிற ராணியை அவர் வர சொன்னார், அவங்க வரல. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வரைக்கும் அதில் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சத்தியமாக எதையுமே மறைக்காமல் எழுதி வச்சிருக்காரு. அது எல்லாம் நீங்கள் பாருங்கள், படிங்க, என்னுடைய உபதேசங்களை கேட்டிருக்கீங்கன்னா அவர் எழுதியிருக்காரு நம்ம பார்க்க. அப்போ இதையும் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் நடந்த காரியங்களை இப்போ தேவனுடைய நீதி எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இது நமக்கு தெரிஞ்சதான். அங்கே அரண்மனை விசாரிப்புக்காரனா யார் இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் அப்படிங்கிறவர் இருந்துட்டு இருக்கார். அவர் சாதாரணமாக இல்லை, ஃபால்ட் ஃபைண்டிங், யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அதை கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி அதை சொல்கிறவராக இருக்கார். அப்படி அவர் கண்டுபிடிச்சது பார்த்து சொன்னதை சாதாரண ஒரு ராஜ்யம் இல்லை. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் 127 ராஜ்யங்களுக்கும் ஆண்ட ஒரு ராஜாவோட தலையை எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தவங்கள யார் காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இந்த மொர்தெகாய் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி படிங்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே. ஆமா, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யபாரம் கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. வேதத்துல ரெக்கார்ட் ஆனது எழுதியிருக்கிறது பார்த்தோம்னா 3ஆம் வருஷத்துல அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார். படிங்கிறது. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருது பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலும் உள்ள மகத்துவமானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும்
பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அதாவது ரெக்கார்டான இயற்காக தான் நம்ம இந்த வசனம் பார்த்தோம். 3ஆம் வருஷத்துல இந்த காரியம், அவருடைய ராஜ்யபாரத்துல 3ஆம் வருஷத்துல எல்லாரும் வர்றாங்க. அந்த வர்ற டைம்ல நடந்த இன்சிடென்ட் தான் வந்து பார்க்குறோம். இந்த மொர்தெகாயோட காரியம். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு ராஜ அரண்மனையில கேட்ல எல்லா காரியங்களையும், அந்த கேட் கண்ட்ரோலர் ஃபுல்லா அந்த அரண்மனைக்கு என்னென்ன காரியங்கள் வருது போது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மொர்தெகாய் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த நாட்கள்ல எழுதின ஒரு வேத எழுத்துக்கள் ரெக்கார்டானதை நம்ம படிக்கிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் பேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இது நம்ம தெரிஞ்சதா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் அவரை கொலை செய்யறதுக்காக பிளான் பண்ணி அந்த காரியம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வசனம் அடுத்தடுத்து எழுதிருக்கு. அதுக்கு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, இதெல்லாம் உண்மையா, இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்களா, இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா நல்லா செக் பண்ணி அப்புறம் அடுத்து நம்ம படித்து பார்த்தோங்கன்னா எல்லாமே கன்ஃபார்ம் இவருக்கு செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி அவங்கள கொலையும் செஞ்சிடறாங்க. ஆனால் அந்த காரியங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அப்பவும் அந்த ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் ஜீவிச்சுட்டு இருக்கார். அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆமான் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார். அப்போ மொர்தெகாய் எப்பவுமே அவருக்கு எந்த விதத்துலையும் அவர் ஒரு மனிதன் அப்படிங்கிறத அவர் என்றைக்குமே புரிஞ்சிருக்கார். அவருக்கு ஒரு மனுஷருக்கு எந்த அளவுக்கு அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் அவருக்கான ஒரு வணக்கங்கள் செலுத்தணுமோ அதுக்கு செஞ்சுட்டு இருந்திருக்கார். ஆனால் அது அவர் வந்து எல்லாரும் சொல்கிற போது அவரால் தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு விரோதமாக ஒரு தூக்கு மேடையை ஏற்படுத்துகிறாரு. அப்புறம் அந்த ஜனங்களைவே அவர் அதான் சொல்கிறாரு. வசனம் நம்ம அப்படியே படிச்சுட்டே இருந்தோம்னா, இந்த எஸ்தரில் இந்த ஜனங்கள் இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஆத்திராமத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே சிஸ்டமாக பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜனங்கள், இந்த தேவனுடைய ஜனங்கள் சாதாரணமாக எல்லா பக்கம் பரம்பியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இதெல்லாம் வணங்க மாட்டேன், நான் இவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜ்யத்தில் எல்லா தேசமெங்கும் இருக்காங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார்னா, அவங்களை அத்தனை பேர்த்தையும் இவரை ஒருத்தரை மட்டும் அழிச்சா பத்தாது, நீங்கள் அத்தனை பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா அழிச்சிடணும்னு இவர் ஒரு பிளான் பண்ணி நம்ம படித்ததான். அது தேவனுடைய நீதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்காக இது பார்த்துட்டோம். அப்போ இந்த ஆமான் காரியம் நம்ம தெரிஞ்சதான் படிச்சிருந்தது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகஸ்வேரின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக கூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல். இது எதுக்காக இது படிக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாக்கு எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை கொலை செய்யறதுக்கு வர்றவங்களை கண்டுபிடிச்சி அவருக்கு எந்த காரியம் 3ஆம் வருஷத்தில் நடந்த காரியம் 12ஆம் வருஷம் வரைக்கும் யாருமே கேட்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, இந்த நம்ம ஊராட்சி மன்றத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா அவருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸு எல்லா காரியங்களையும் எதிர்பார்ப்பாங்க, இதை கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, அவரை கொலை செஞ்சு வந்தவங்களை இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து அவர் காப்பாற்றுறாரு. ஆனால் மொர்தெகாய் அப்படிங்கிற இந்த தேவனுடைய மனுஷனுக்கு, தேவனுடைய புத்திரனுக்கு என்ன மனுபுத்திரருக்கு என்ன ஆலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் கிடைக்கல. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 12ஆம் வருஷம் இவர் என்ன பண்ணுறாருன்னா பூர் எனப்பட்ட சீட்டு ஒன்று போடுறாங்க. அது எதுக்காகனா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள், அதாவது இந்த 127 தேசத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு எந்த மாதத்தில் ஆரம்பிக்கலான்னு சொல்லி போடுற பிளானில் இந்த இயரை கொண்டு வந்து வைக்கிறார். அது வரைக்கும் இந்த மொர்தெகாய் தன்னோட மனசில் எனக்கு எந்த ஒரு கிராண்டுமே எந்த ஒரு ரெகனைஸுமே எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் யோசித்த மாதிரியோ அவர் அதை எதிர்பார்த்த மாதிரியோ இல்லை. ஆனால் தேவனுடைய நீதி எப்படி வந்து சேருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்து படிங்க சிஸ்டர். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை, ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்ப்போம், எல்லாமே கேட்டிருப்போம், ஒருத்தர் தூங்கணும் இல்லை தூக்கம் வரலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ அதுவும் ராஜா அப்படிங்கிறப்போ அவங்க பெரிய லெவலில் ஏதாவது ஒரு பாடல் அந்த மாதிரி கேட்டு ஒரு நடனம் அந்த மாதிரியான ஒரு காரியங்களில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
கால வர்த்தமானங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்ல, ஒரு அவை குறிப்பு என்னென்னலாம் எழுதுறாங்க, அவரை கொல்ல வந்தது வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வரையில அப்போ தான் இவர் படிக்கிறாரு. இவருக்கு யார் பார்க்குறாங்க? செகண்ட் லெவல் 4 லெவல் பர்சன்ஸ் எல்லாம் இல்லை, டைரெக்டாக ஃபர்ஸ்ட் பர்சனாக இந்த ராஜாவை பார்க்குறாரு. எனக்கு ஒருத்தர் ஒன்று பண்ணியிருக்காரு, 1 வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 12ஆம் வருஷத்தில் வந்து நினைக்கிறாங்க. 12ஆம் வருஷத்தில் அதோ ராஜா பார்த்து சொல்கிறாரு அவருக்கு என்ன பண்ணணும். அப்போ அந்த காரியம் எதுக்காக அப்படிங்க நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் போய் சொல்கிறாரு, இது வந்து ஆமான் மூலமாக அவருக்கு அந்த ரெகனைஸ் கிடைக்கிறது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஆனால் பொறுமையாக தேவனுடைய நீதி எப்படி இருக்கும், எதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ உபதேசங்கள் கொடுக்குறாரு, எதுக்காக இந்த சீர்திருத்தத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு, எதுக்காக அந்த கடிந்து கொள்ளுதல் நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் வரக்கூடாதுங்கிறத நமக்கு இன்னைக்கு போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு எண்ணம். அந்த ராஜாவுக்கு தேவன் அந்த நேரத்தை கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறோன்னா முடிச்சிருக்கானா முடிச்சிடணும். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா எக்ஸ்டென்ஷன் கேட்டபோது அவர் என்ன பண்ணார்னா விழுந்து போயிட்டார். இவருக்கு தேவன் ஐடென்டிஃபை பண்ணார், ராஜாக்கு உள்ள காரியங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய மன ரம்மியமாக அவர் இருந்து தேவனுடைய நீதி எப்படி இருந்தாலும் செயல்படும். அது நமக்கு நம்மளை வந்து புகழணுமா, அதுக்கான ரெக்கனைஸ் கிடைக்கணுமா, அதுக்கான பாராட்டு வருமா, வந்தாலும் சரி வராட்டியும் சரி, கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டி சரி, கடைசி திமோத்தேயுல அவர் சொல்கிறது அதுதான். அப்போது இதன்படி நம்ம செய்கிற போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அந்த பிரதானமான அந்த தகுதியானவர்களுக்குள்ள எப்போ நம்ம போவோம்னா, இந்த அடிப்படையில் நம்மளுடைய எண்ணங்கள் எதை இருந்தாலும் தேவன் எனக்கு என்ன பண்ணுவார், எந்த விதத்துலையும் அப்படி வந்தாலும் பரவாயில்ல. தானியேலையும் நம்ம பார்க்குறோம், ரட்சியாமல் போனாலும் பரவாயில்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் யாரையும் தேவனுக்கு விரோதமான காரியங்களும் நான் எந்த காரியங்களும் நான் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு அடிப்படையே என்னன்னு சொல்லி பார்த்தா என்னங்க, இந்த நீதி, தேவனுடைய நீதி எந்த இடத்துலையும் அது தாமதிக்கும். ஆனால் தாமதிச்சாலும் அது என்ன ஆகுங்க, சீக்கிரமாய் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தோங்கன்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ பார்த்துருக்கோம், மொத்தம் 4 பார்த்துருக்கோம். உபதேசம், சீர்திருத்தம், கடிந்து கொள்ளுதல், நீதியை கற்றுக்கொள்ளுதல். இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததும் இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நேரம் இதாக இருக்கிறதுனால நமக்கு கடைசியாக இந்த தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு காரியங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு, ஏன்னா எல்லா இந்த நாளையும் நம்ம செக் பண்ணோம். ஆனால் கடைசியாக நம்ம எதுக்காக இந்த எக்ஸாமுக்குள்ளே வந்திருக்கோம், எதுக்காக நம்மளுடைய லைஃப்பில் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கேப்பபிள், இதனுடைய ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோங்கன்னா கேப்பபிளாக நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக ஜீவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த கேப்பபிளாக தேவனுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறவங்களுடைய எண்ணம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுதான் 23ஆம் சங்கீதம் ஃபுல்லாகவே இந்த தகுதியானவர்களுக்காக தேவன் கொடுக்குறாரு. அந்த வசனங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த பாடத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அப்போது தேவனுக்காக ஜீவிக்கிற இந்த உபதேசம், அப்புறம் சீர்திருத்தம், அவருடைய கடிந்து விடுதல் நம்மளுடைய எண்ணத்தில் எங்கேயுமே ஒரு தடவை கூட நமக்குள்ள உறுத்தலை. அப்போது அவருடைய நீதியை நம்ம புரிஞ்சுட்டோம். அப்படிங்கிற போது அந்த தகுதிக்குள்ளே நம்ம எப்படி வரோம்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்னதான் வந்தாலும் சரி எனக்கு யார் மேய்ப்பர், அந்த ஆடுகள் நான் எங்கே வேணாலும் போவேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன். ஏன்னா அவர் யார் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோ இல்லை இந்த உலகத்தின் அதிபதிகளோ யாருமே எனக்கு வழிகாட்டிகள் இல்லை, எனக்கு மேலே இல்லை. யார் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தகுதியுடையவர்களுடைய முதல் எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். நம்ம எந்த வகையிலையும் நம்மளை வந்து நம்ம என்ன ஆக மாட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாழ்ச்சி அடைஞ்சு போக மாட்டோம். நம்மளா நினச்சிட்டாலுமே ஆனால் தேவன் நம்மளுடைய மேய்ப்பர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு நிலைமைக்குள்ளே போகிறக்கு விடமாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கணும்னா, இந்த கேப்பபிள் தகுதியானவர்களுக்குள்ள இருக்கணும். அவரு நம்மளை வந்து நம்ம நினச்சிக்குவோம். நேற்றுக்கு பார்த்த பாடத்துலையும் கூட அப்பம் எது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற போதும் கூட அவர் நமக்கு கஷ்டங்களை தான் கொண்டு வர்றாரு. ஆனால் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் தேவன் நம்ம எப்படி கொண்டு போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ரொம்ப ரன்னிங்கில் போயிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு இல்லை, அமர்ந்த சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா போஷிச்சுட்டே இருக்கார்.
இது சாதாரணமாக அந்த எண்ணம் நமக்குள்ளே வராது. இதை நம்ம தியானிக்கிற போது கண்டிப்பாக இருக்கும். நம்ம தகுதியானவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும், வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மேய்ப்பர் யாருங்க? இது ஆடுகளுக்கும் இதெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாமே யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய தலையாகிய கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் தான் எல்லாமே இருக்காங்க. அவங்க எங்கே கொண்டு போய் நம்மளை டெய்லியும் போசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போயிருக்க அவர் என் ஆத்மாவை என்ன பண்ண டெய்லியும் இந்த வசனங்களை கொடுத்து நீ தேவனுக்குள்ளானவரா நீ வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஆத்மாவை தேற்றி அப்படியே படிங்கிறது. இந்த வசனம் நான் 3ஆம் வசனம் படிச்சிருங்க. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். யாருடைய நாமத்தின் நிமித்தம்? நீங்க எங்க அப்பாவுக்காக நான் வாழ்றேன், எங்க அப்பா சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க வர்ற போது என்னை எந்த பாதையில கொண்டு போறாருங்க? அந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நீதி. நம்ம பார்த்தோம்லங்க, நீதி நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா எப்படியெல்லாம் இருந்தாலும் நீ என்ன பண்ணனா நான் உனக்கு என்டையரா ரிசல்ட் என்ன? ரிசல்ட்டு கடைசியா என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பாஸ் தான் அப்படிங்கிறத தேவன் என்ன சொல்றாருன்னா நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறார். அடுத்து 4ஆம் வசனம். நமக்கு தெரியும் நம்ம எப்படி இந்த சூழ்நிலை கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நமக்கு தான் தெரியும். நம்ம என்னென்னா சுற்றிலையுமே இந்த அந்த பள்ளத்தாக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு போர், ஒரு தேசத்துக்கும் போர் எங்கே நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கில் தான். அதுவும் அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதில் நம்ம நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொல்லாப்பான காரியங்கள் நமக்கு எது பொல்லாப்புன்னு எல்லாம் தெரியும். அதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. அப்போது பொல்லாப்புக்கு நீங்கள் பயப்படுறீங்களா இல்லையா? தகுதியானவர்களாக இருக்கிற நம்ம அந்த பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. யார் நம்மோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எசேக்கியாவுக்கு சொன்னது, முர்தேக்காய்க்கு தன்னுடைய காரியங்களை சொன்னது, அந்த தேவன் தான் நம்மோடு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அதுவும் அவருடைய கோலம் இது எல்லாத்துக்கும் நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்கள் பார்த்துருப்போம். ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம நேரடியாக நமக்காக நம்ம புரிந்து கொள்வதற்காக தேவன் சொல்கிறத நம்ம இந்த தகுதியான ஒரு தலைப்பின் கீழே பார்க்குற போது நம்ம எப்படி சொல்கிறாருன்னு நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாம். 5ஆம் வசனம் படிக்கும்போது 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி. எல்லாத்துக்கு முன்பா இன்னைக்கு இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கு முன்பா தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றாருன்னா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கார். நம்மளுடைய தலையை என்ன பண்றாருன்னா எண்ணெயால் அபிஷேகம் பண்ண. நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சத்திய வசன உபதேசங்கள் மூலமா நம்ம தேடிட்டு இருக்கிற போது நம்மளுடைய ஒரு நாளும் நம்மளுடைய கேரக்டரு நிறைகுடமா இல்லை என்ன பண்ணுதுன்னா ஓவரா நம்ம நிரம்பி வழிகிற அளவுக்கு நம்மளுடைய கேரக்டர் தேவன் நம்மளை மாற்றுறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போது இந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி இந்த சுவாசம் இருக்குது. இந்த சுவாசம் இருக்கிற நாளெல்லாம் நம்மளை எப்படி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னா நன்மை கிருபை என்னை கண்டினியூஸாக தொடரும். நான் யாரோட வீட்டில் ஏதோ ஷார்ட் பீரியடெல்லாம் சொல்ல தேவன் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு ஒரு நாள் கொடுத்தாலும் அது என்ன சொல்கிறாரு நீடித்த நாளாக தான் நமக்கு சொல்கிறாரு. நான் அப்படியே படிச்சிருக்கிறது 6ஆம் வசனம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்ம நம்மளுடைய ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் எவ்வளோ நாள் அவர் ஷார்ட் பீரியடா இல்லை லாங் டைமா அப்படிங்கிற யாருக்கு தெரியாது. ஆனால் நம்ம தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியானவருக்குள்ளே வந்தால் தகுதியானவர்களாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாக நிலைத்திருப்பேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். அப்போது இப்போ நம்ம பார்த்த இந்த தலைப்புகளை மறுபடியும் ஒரு தடவை நம்ம திருப்பி தியானிச்சுட்டு இந்த காரியங்களை முடிக்கலாம். இப்போது நம்ம பார்த்தது தகுதியானவர் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே உபதேசம். இது யாருக்கு சொன்ன உபதேசம்? ஃபஸ்ட்டு அந்த வசனத்தின் அடிப்படையில் இது யாருக்கு சொன்னாருங்க? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கிறதுக்காக எல்லா நற்கிரிகளையும் செய்யறதுக்கு அவர் தகுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த உபதேசங்கள் கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், அப்புறம் நீதி, தேவனுடைய நீதி அப்படிங்கிறத நம்ம படிக்கிற போது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க.
தேவன் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்காரு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய காரியங்களை நம்ம அதிகமாக நம்மளுடைய மனசில் நினச்சி ஒரே நாளில் என்றைக்கும் நம்ம அவர் நினச்ச மாதிரி நம்ம மாற முடியாது. நம்ம டெய்லியும் அவருக்காக நம்ம முயற்சி செய்யணும், அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும், அவருக்காக நம்ம ஜீவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். திரும்பியும் ஒரு தடவை தலைப்பின் கீழே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த காரியங்கள் முடிக்கலாம். ஒன்று உபதேசம் அப்படிங்கிறத பார்த்தோம், 2 சீர்திருத்துதல், கடிந்து கொள்ளுதல், அப்புறம் நீதிபடுத்துதல். ஆகிய நம்ம மனசுக்குள்ளே வச்சு தேவனுக்கு நன்றியில் சொல்லி பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தகுதியானவர் என்ற தலைப்பின் கீழ் ஒரு வேத பாடத்தை நமக்கு வேதாகமத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்திலிருந்து தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படி தகுதிப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை மையமாக கொண்டு இன்னைக்கு பாடத்தை நம்ம பார்த்தோம். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த 4 விஷயங்களும் நமக்கு கொடுக்கப்படுறதுனால தான் நம்ம தகுதி அடைகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். நம்ம கூட சில சமயத்தில் பேசுவோம், தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்துருக்காரு, அவருடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரு, நம்மளை தகுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த தகுதியை அவர் எந்த விதத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இன்னைக்கு சப்ஜெக்ட் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். உபதேசம் அப்படிங்கிறது, அப்புறம் சீர்திருத்தல் அனுபவங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்வது, அது கட்டாயமாக நமக்கு உண்டு, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அப்புறம் நீதியை படிப்பித்தல், எப்படி கீழ்ப்படியங்கிறத கற்றுக் கொடுக்குற விஷயம், இதெல்லாமே நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, தகுதிப்படுத்துறான்னு சொல்லி என்ன தகுதிப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் 23ஆம் சங்கீதத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னார். தேவன் நம்ம கொடுத்துருக்கூடிய ப்ரிவிலேஜஸ் என்னென்ன விஷயங்களை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது 23ஆம் சங்கீதத்தில் முற்றிலுமாக நம்ம படித்தோம். சகோதரருக்கும் நன்றி, தேவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை என்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு வத்திவித்து உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அதற்குரிய விளக்கம்: ஒவ்வொரு புது சிருஷ்டியும் கிறிஸ்துவின் அங்கங்களாய் இருக்கிறபடியால் சத்தியத்தை அன்புடன் கை கொண்டவர்களாய் தங்களைப் போல் புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அன்பினாலே உதவியாக இருக்க வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து ஒரே ஆவியிலே ஒரே சரீரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒரே அன்பிலே நிலைத்திருந்து எந்த பேதமும் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கும் அதன் கிருபையில் வளரவும் சபை முழுமை அடையவும் கிறிஸ்துவுக்குள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே. இறுதி ஜெபம் நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் இருப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகள் நாம் கேட்போம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை நித்தமும் வழிநடத்தி வருகிறான் அன்பின் நல்ல தகப்பனே. உதப்பா, கடந்த நேரங்களிலும் கூட நாங்கள் செய்த தவறுகள் மீறுதல்கள் எல்லாம் தயவாய் மன்னித்து எங்கள் வாழ்நாட்களிலே ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறப்பா. இந்த மேலான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே எங்களுக்கு ஒரு சத்திய பாடத்தை கொடுத்துருக்கப்பா. இந்த ஒரு அழைப்பிற்குள் வந்த நாங்கள் எல்லா விதத்திலும் எங்களை நாங்களே தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிற சத்திய பாடத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து நீர் எங்களுக்கு போதிக்கிற வழிகளிலே நடந்து உடனடியும் நாங்கள் மாற்றிக்கொண்டு உமக்கேற்ற ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்து உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை கூட நாங்கள் வாழணும். உமக்கு சித்தமானால் உமக்கு சாட்சியான ஒரு மரணத்தை கூட நாங்கள் ருசிவாக்கும் நீதாமே எங்களுக்கு கிருபை செய்திருப்பா.
இதோப்பா இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளதையும் எல்லா விதத்திலும் நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழவும் நீ நாங்கள் கிருபை செய்திருந்தோம்ப்பா. சபையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட உங்களுக்கு பாதிப்பதை வைக்கிறோம்ப்பா. சகோதர அன்பும் ஐக்கியமும் எங்களுக்குள்ளே அதிகமாக பலப்பட நீ தான் எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். சபையிலே வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரும் சகோதரி கூட உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். நீதாமே அவர்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்து இந்த சத்திய ஓரத்தில் மீண்டுமாக அவர்கள் வந்து நமக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை வாழ நீதான் அவர்களுக்கு கிருபை செய்திருந்தோம். இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் உங்கள் திவ்ய பிரசன்னம் இருந்தது போல மீண்டுமாக உங்கள் சமூகத்திலே நாங்கள் கூடி வரும் மட்டும் உங்களுடைய பிரியாத நேசக்கரம் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா. எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மண்டாட்டை தாழ்மையை ஏற்படுகிறோம் உங்கள் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் தேவனுடைய தெய்வீக ஆராதனையில் நாம் பங்கு பெறுவதற்கு நாளை காலை சரியாக 8:30 மணிக்கு சகோதர சகோதரி அனைவரும் இணைந்திருக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சத்திய பாடங்களை நமக்கு கொடுத்து வருகிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 முதல் 10:30 வரைக்கும் குவிஸ் ப்ரோக்ராம் நடைபெறும். அதுக்குரிய போர்ஷன் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஆகவே சகோதர சகோதரி அனைவரும் அதில் பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 8:30க்கு நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.